அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, பெருமையின்மை என்கின்ற தெய்வீக லட்சணத்தை பற்றி சொல்லவும். அதுதான் கேள்வி. ஸோ பெருமை இல்லாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தெய்வீக லட்சணமாக கருதப்படுகிறது. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கீதையில ஞானத்தின் லட்சணங்கள்ல முதல்ல கொடுத்திருப்பான் அமானித்துவம். தெய்வீக லட்சணத்துல கடைசியில கொடுத்திருப்பாங்க அமானித்துவத்தை. எப்பயுமே ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதோ, இல்ல ஒரு அடிகளை ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதோ, அந்த முதல் சுலோகமும் கடைசி சுலோகமும் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் மொத்தம் 10 பாடல்கள் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும். இந்த முதல் குறளும் கடைசி குறளும் மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படும். ஏன்னா, முதல் குறள்ல அது என்னன்ட்டு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருவாரு. கடைசி குறள்ல கன்க்ளூட் பண்ணிருவாரு. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒண்ணு அது என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவு. 2வது முடிவு. ஸோ இந்த 2யுமே முழுசா புரிஞ்சுக்கிட்டா மீதி உள்ள இருக்கிறது இந்த 2யும் புரிய வைக்கிறதுக்கு தான் மீதி உள்ள இருக்கிறது மீதி 8 குறள்கள். ஸோ அந்த மாதிரி அப்ப இந்த முதல் ஞானத்தின் லட்சணங்கள்ல முதல் லட்சணம் அமானித்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப ஞானத்துல முதல்ல அமானித்துவம் அது இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில தெய்வீக லட்சத்துல முடிவு. எப்ப இது வரைக்கும் எது இருக்கோ இல்லையோ முடிவா ஒண்ணு சொல்றேன், அமானித்துவம் ஓட்ட இருந்தா தெய்வீகம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமானித்துவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கீதையிலும் சரி எல்லா இடத்துலயும் சரி. அப்ப மிகப்பெரிய ஒரு அதே மாதிரி அசுர லட்சணத்துல முதல்ல தர்ப்பம் தப்பம் இதெல்லாம் அதாவது தானே பெரிய அசுர லட்சணத்திலேயே தானே பெரியது என்று பேரிகை அடித்துக் கொள்ளும் ஒரு லட்சணம்னா அது தம்பம் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுதல். அதை தான் இங்க அமானித்துவம் அப்படிங்கிறான். அப்ப அசுர லட்சணத்துல மிகவும் மோசமானது மானித்துவம். தெய்வகத்திலையும் ஞானத்தின் லட்சணங்களையும் மிகச் சிறந்தது அப்படின்னு நாம பார்க்கும்போது அமானித்துவம் அப்படிங்கிறது. அப்ப அந்த அமானித்துவம் எவ்வளவு கொடியது, மானித்துவம் எவ்வளவு கொடியது, அமானித்துவம் எவ்வளவு சிறந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அகங்காரம் அற்ற தன்மை, இல்லைன்னா ஒரு அடக்கம். அடக்கம் அமருருள் உயிக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அடங்காமை ஆறுருள் உயித்து விடும் அப்படிங்கிறார். சோ அடக்கம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த நன்மை பயக்கக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அமானித்துவம். சரி, இப்ப அடக்கம்னா என்ன அப்படின்னா, முக்கியமா எங்கெல்லாம் இந்த பெருமை வரும் நம்ம பார்த்தோம்னா திறமை அப்படின்னு வரும். இந்த ரஜசிக்ல தான் திறமைசாலி, தான் அறிவாளி, என்னால் எதையும் சாதிக்க முடியும், சாதித்தும் விட்டேன், சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது என்ன பண்ணிரும்னா, அப்ப நான் தான் எல்லாரை விட கொஞ்சம் பெரியவன், பெருமைக்குரியவன், எல்லோரும் என்னை பெருமையாக நினைக்க வேண்டும், ஏனென்றால் என்னை விட அவர்கள் சிறுமையானவர்கள், ஸோ கீழானவர்கள், நான் மேலானவன் அப்படின்னு அவங்க நினைக்கணும்ட்டு எதிர்பார்ப்பும் வந்துருது. ஏன்னா இவர் முன்னேறிட்டாராம், இவர் அவர்களை விட திறமையாக இருக்கின்றாராம் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்து விடுகிறது அப்படின்னு வருது. இங்க அந்த முழுச கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா திறமைக்கும் அறிவுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அடக்கம் தானா வந்துடும். அப்ப திறமை எங்கிருந்து வருகிறது அப்படின்னா செயலாற்றலில் வருகிறது அப்படின்னு. செயலாற்றுவது என்னால் ஆற்றப்படுகிறதா, இல்ல எனக்கு உறுதுணையாக இந்த செயலாற்று கொடுக்கு கையை தூக்கி இப்ப நான் நடந்து போறதுக்கும் என்ன ஒருத்தன் தூக்கிட்டு போறதுக்கும் யார் செயலாற்றா அப்படின்னா நானா செயலாற்றுறேன். ஸோ நான் பஸ்ல வந்தேன் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, என்ன நான் வந்துட்டேன் 80 கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது. பஸ் என்னை தூக்கி கொண்டு வந்தது. அப்போ அந்த திறமை என்பது நான் சாதித்து விட்டேன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒண்ணு தூக்கி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா பஞ்சபூதங்கள். நிலம், நீரு, காற்று, ஆகாயம் ஆகியவெல்லாம் என்னை எப்படி டிராவல் பண்ணும்போது பஸ் என்ன தூக்கிட்டு போச்சோ அப்படி இந்த பஞ்சபூதங்கள் என்னை தூக்கி சென்றன. அதன் விளைவாக நான் எதையோ சாதித்து விட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் திறமையாளன் என்பது சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும்.
யார் திறமையாளன் என்றவன் நினைப்பான்னா, கண்ணனும் பஞ்சபூதங்களும் இயற்கையே திறமை சார்ந்தது. அதன் திறமையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆற்று வெள்ளத்தில் மேல ஒரு சருகு போட்டோம்னா அது பாட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படிதான் நான் வந்து முன்னேறி வந்தேனே ஒழிய, என்னால் அப்படின்னு சொல்லுவதே ஒரு மடமை. ஏன்னா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பஞ்சபூதங்கள்லாம் பயங்கர லவ்ல இருக்கு. அன்கண்டிஷன் லவ்ல இருக்கு. அன்கண்டிஷன் ரொம்ப ரொம்ப தாராள மனப்பான்மையான லவ். அதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட் வாத்தியாரா இல்லாம உன் இஷ்டத்துக்கு இருராசா அப்படிங்கிற மாதிரி அன்கண்டிஷனா அன்லிமிட்டடான ஒரு லவ் இந்த பஞ்சபூதங்களும் இயற்கை நமக்கு தர்றதுனால நான் சாதிச்சுட்டேன் சொன்னாலும் காத்து கோச்சுக்கிறாரு, சூரியன் கோச்சுக்கிற மாட்டான், பூமி கோச்சுக்கிறாரு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு கோச்சுக்கிறாரு, எதுவும் கோச்சுக்கிறாரு. ஏன்னா அதை வைத்துதான் நான் சாதித்தேன், அதுதான் என்னை தூக்கி சென்றது, அதுதான் என்னை உந்தி சென்றது, அதன் மூலியமா தான் அனைத்தும், நான் ஜீரோ, இதுதான் உண்மை. ஆனா இவன் சொல்லும் போது தன்னை 100 ஆக்கும் போதும் அது எதுவுமே சொல்றது இல்லை. அந்த அன்லிமிட்டட் லவ். ஸோ அந்த லவ்வை பயன்படுத்தி கொண்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பொய்ய சொல்றோம், எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கிறோம், எவ்வளவு பெரிய துரோகத்தில் இருக்கிறோம். இந்த பெருமையை நினைத்து அடுத்தவனை சிறுமையாக, ஏளனமாக, நக்கலாக, கேவலமாக பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பார்த்துக்கணும். ஸோ அப்ப வந்து நான் திறமையாளனாக இருப்பதற்கு காரணம் நான் அல்ல, இந்த பஞ்சபூதங்கள். சரி, ஒரு திறமை வேணும்னா அனுபவம் வேணும். அனுபவம் எங்க இருந்து கிடைச்சது? இந்த உலகத்துல இருந்து தானே கிடைச்சது. அப்ப அந்த உலகத்தை வச்சுதானே நானே, இந்த உலகம் தான் ஏணிப்படியாக இருந்து என்னை மேலே தூக்கி விட்டது நான் முன்னேறினே நினைச்சாலும், அப்ப அதுக்கு தானே நான் நன்றி உணர்வாக இருக்கணும். அதுக்கு தானே நான் அடங்கி போகணும். நன்றி உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா அடங்க வந்துடும். உடனே அந்த உலகத்தையே தூக்கி விட்ட அந்த உலகத்தையே அவமதிக்கிறது. அதுதான் வந்து விசுவாசம் இல்லாத நன்றி கெட்ட செயல். அதான் மோசமான குணம். அசுர குணத்திலேயே மிகவும் மோசமான குணம். அதே திருக்குறளை கூட சொல்லியிருப்பார், என்னென்றி கொன்றாருக்கும் உய்வில்லை, உய்வுண்டு, உய்வில்லை செய் நன்றை கொன்ற மகருக்கு அப்படிம்பா. என்ன தப்பு, என்ன கொடுமை, என்ன ஒரு மோசமான நீ பண்ணினாலும் உனக்கு உய்வு உண்டு. என்னென்றி கொன்றாருக்கும் உய்வு உண்டு. உனக்கு ஏதாவது பிரயாச்சித்தம் உண்டு. ஆனா உய்வே இல்லை. செய் நன்றி கொன்ற மகருக்கு, செய்த நன்றியை கொன்றவனுக்கு என்னைக்குமே. அப்ப பஞ்சபூதங்கள் செய்கின்ற நன்றியை மறந்தவன் ஒருத்தன் நான் முன்னேறிட்டேன், பெருமைக்குரியவனா இருக்கிறேன்னா இந்த சொசைட்டி மூலியமா தான் நான் பெருமைக்குரியவனாக இருக்கிறேன். ஆனால் அவர்களையே நன்றி உணர்வோடு பார்க்காமல், அந்த நன்றி உணர்வை மதிக்காமல், அவர்களையே ஏளனமாக கீழ்த்தரமாக நான் பார்க்கிறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நன்றி கெட்ட செயல், அது எந்த அளவுக்கு கொடுமையான செயல். அதாவது ஒருத்தன் திருடன் வந்து என்னை வழிப்படுத்தி சென்று விட்டான், திருடன் வந்து என்னை கொள்ளையடித்து சென்று விட்டான் அப்படின்னா அவனுக்கு உய்வுண்டுங்கிறான். ஆனா கூடனே நண்பனாக இருந்து என்னால் பல விஷயங்களை பெற்று, என்னால் பல நன்மைகளை பெற்று, ஆனால் அவன் எனக்கு துரோகம் செய்து சென்று விட்டால் அது எவ்வளவு பெரிய கொடுமை. அதுதான் வந்து செய் நன்றி கொன்ற மகருக்கு உய்வே இல்லை அப்படின்னு. ஸோ அப்ப வந்து தற்பெருமை என்பது நாம் இயற்கைக்கும் கண்ணனுக்கும் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை நன்றி நன்றி துரோகம் செய்யும் ஒரு செயல் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால் இந்த பெருமை என்பது நமக்கு வராது. ஆனா திறமையும் அறிவும் அங்கிருந்து வந்தது, கொடுக்கப்பட்டது. பிறக்கும்போது பார்க்க தெரியாது, பேச தெரியாது, ஆன்னு சொல்ல தெரியாது. அதுக்கு எத்தனை பிராக்டிஸ், படி எழுந்திருச்சு உட்கார முடியாது, அதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ், நடக்க தெரியாது, அதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ். அப்ப அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த சொசைட்டியும் அந்த பஞ்சபூதங்களும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதை வச்சுட்டு அதன் மூலியமா நான் வந்து முன்னேறிட்டு, அதாவது என்னை தூக்கி முன்னேற விட்டுச்சு அது. இந்த சொசைட்டி என்னை தூக்கி விட்டது. அதாவது தூக்கிலாம் உடலை. உண்மை என்னன்னா எல்லாரும் சமமா தான் இருக்கும். சப்போஸ் உன்னை நீ மேல இருக்கிறதாவே நினைச்சாலும் உனக்கு நன்றி உணர்வு தானே வரணும். அது எப்படி பெருமை வருகிறது? அடக்கம் தானே வரணும். அது எப்படி அடங்காமை வருகிறது? அது எப்படி அடுத்தவனை சிறுமையா யாரு தூக்கி விட்டாங்களோ அவனையே ஏளனமாக பார்த்து சிறுமையா நினைத்தா அது எவ்வளவு பெரியது. ஒருத்தர் வந்து நான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டேன், 1000 கோடி, லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டேன் சார் அப்படிங்கிறேன். லட்சம் கோடி எங்க சம்பாதிச்சாரு? அவரா நோட் அடிச்சா சம்பாதிச்சாரு? இந்த இருக்கிற சொசைட்டி அவருடைய ப்ராடக்டையோ அவருடைய பொருளையோ எல்லோரும் நம்பி வாங்கி அதன் மூலியமா தானே சம்பாதிச்ச. அப்ப இத்தனை கோடிக்கு உன்னை அதிபதி ஆக்கியது இந்த சமுதாயம் தானே. அப்ப அதுக்கு நீ நன்றி உணர்வு தானே இருக்கணும். அதுல நீ எப்படி பெருமைக்குரியவன் ஆயிடுவ? அப்ப தூக்கி விட்டவனையே, உன்னை வந்து மேல் தூக்கி விட்டவனையே சிறுமையாக நினைப்பது என்பது நம்பிக்கை துரோகம். அப்ப அது மிகப்பெரிய ஒரு நரகத்துல தான் கொண்டு போய் விடும்.
அதுதான் வந்து இருக்கு. அசுர குணத்திலேயே தானே பெரியது. இருக்கிற அசுர குணத்திலே அவன் தான் பெருசான். இவனை எடுத்துட்டோம்னா போதும். மீதி எந்த அசுர குணமும் தேவையில்லை. அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால தான் வந்து இந்த பெருமை என்கின்ற அசுர குணத்தை எடுக்கணும். ஸோ நான் 0. இதுதான் உண்மை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா. ஸோ இப்போது வரைக்கும் நான் பேசிக் கொண்டிருப்பது அது தூக்கி விட்டு பேச வச்சுட்டு இருக்கு. நான் எதுவுமே இங்க பண்றது இல்லை. ஸோ இதுல என்னை ரசிக்கலாம், உலகத்தை ரசிக்கலாம், தூக்கிவிட்ட உலகத்துக்கு நான் நன்றி உணர்வாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொண்டு வரணுமே ஒழிய, நம்பிக்கை துரோகியாக பெருமைக்கு கொண்டு வருவது என்பது திருட்டுத்தனம், நம்பிக்கை துரோகத்தனம் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் இந்த பெருமை நம்ம விட்டு ஓடி போயிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெருமை எங்கிருந்து திறமைன்னா செயலால், அறிவில்லைன்னா அறிவு. ரெண்டுமே நம்ம 0 தான். இங்க கொடுக்கப்பட்டது கொடுத்து அதுதான் நம்மகிட்ட இருந்து அதுவே எடுத்துக்கொள்கிறது. நம்ம ஜஸ்ட் ஒரு பொம்மை, ஒருத்தன் ஆட்டிட்டு இருக்கான். இந்த பொம்மைக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு? எல்லா பெருமையும் ஆற்றவனுக்கு தானே. ஸோ அதனால வந்து நமக்கு பெருமை என்பது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நமக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சுன்னா அது நம்பிக்கை துரோகம் செய்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.